ஹலோங்க இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டு மேரியா ரெக்கரெக்ட் சைக்கோ பார்ட் 12 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயின் ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணன்னு தெரியாமல் தேங்கோட கையை பிடிச்சிருந்துருப்பா. தேங்கமே கேட்பான், என்னடி கையெல்லாம் பிடிக்கிற, யாராவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிருப்பான். இருந்தாலும் அவன் வந்து இல்லை காலையிலேருந்து உங்களை பார்க்கல, ஸோ அதான் அப்படின்ட்டுருப்பா. அதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சொல்லஸ் கணிச்சு தான் பார்ட் 12. இல்லையே நீ இப்போல்லாம் பிடிக்கிற ஆள் இல்லையே. அதான் ரீசன். ஓ இதான் ரீசன், இதை நான் நம்பணும். நம்பி தான் ஆகணும், ஏன்னா இதான் உண்மை. ஆ சரி சரி நம்பிட்டேன். ஆமாம் என்ன வாத்தப்பையன் உங்ககிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கு. வீட்டு மாப்பிள்ள தான் இருந்தாலும் ஓவராக பண்ணுறான். என்ன விஷயம் உனக்கு அவனுக்கு என்ன? ஆ எனக்கும் அவனுக்குமா? ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நான் அவன் கூட பேசக்கூட மாட்டேன், சும்மா என்னை பயமுறுத்துவான், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. ஏய் ஏய் ஜஸ்ட் நான் கேட்டேன் சரியா, ஓவரா பேசாதடி. இல்லை ஒன்றும் இல்லை. என்னை தவிர எவனையாவது பார்த்த இல்லைன்னா ஏதாவது பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், நான் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல. உண்டு நக்கிடுவேன் உன்னை, அவனே சேர்த்து தான். ஆனால் நீ காலை ஃபுல்லாக என்கிட்டே இருந்து கஷ்டப்படுக்கணும், புரியுதா? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், தெரியும்டி, எனக்கு நல்லாவே தெரியும் நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு. ஏன்னா நீ காட்டினா என்கிட்டே ஒழுங்காக வர மாட்டேன், நீ போய் மற்றவன்ட்ட போறியா? வாய்ப்பே இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும். சரியா வா, எல்லோரும் அங்கே இருக்காங்க, நீ மட்டும் இங்கே நின்றுட்டு இருக்கா, வா அவனை கூட்டு போலான்னு தான் வந்தேன். இல்லை நான் வரலங்க, நான் அங்கேயே இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஏன் உன் ஃபேமிலி தானடி எல்லாரும், இத்தனை வருஷம் அவங்க கூட தானே வளர்ந்த. இல்லை வேண்டாம் விடுங்க, என்னமோ இருக்கு சொல்ல மாட்டல. அப்படி இல்லை. ஓ சரி அப்படிலாம் இல்லைல்ல, அப்போ வா அங்கே வந்து உட்காரு. வேணாங்க ப்ளீஸ் சொன்னா. ஏய் நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? ஆ இவ்வளோதான் சொல்லிட்டேன், முட்டு வா. சும்மா இல்லைங்க இல்லைங்கட்டு வாடி. சரி வர கத்தாதீங்க, வாடி வரேன் அப்படின்ட்டு வாயனும் வரான். அவங்கள பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. தேங்கோட கையை இன்னுமே டைட்டாக பிடிக்கிறான். அவன் பார்க்குறான், எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். இவன் ஒரு மாதிரி பயப்படுறத பார்த்துட்டு, எதுக்கு இவ்வளோ டைட்டாக பிடிக்கிற, அவங்கள பார்த்தா பயமாக இருக்கா? சேச்சே அப்படிலாம் இல்லை. அப்புறம் இவ்வளோ டைட்டாக என் கையை பிடிக்கிறா? ஏங்க நான் உங்கள் கையை பிடிக்கூடாதா? ஏய் வாயன் இது நீ கிடையாது, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத சரியா, எனக்கு செம்ம காண்டாகுது. என்ன இப்படி பண்ணாத. நீ யார்? மற்றவங்களுக்கு இது நீ பயப்படணும்? இங்கே இருக்க யாரை பார்த்து நீ பயப்பட தேவையில்ல, என்னை பார்த்து பயப்படுறியா? நான் புருஷன், பயப்படு, அது தப்பில்லை. மற்றவங்கள பார்த்து நீ ஏன் பயப்படுற? அதுவும் கூட நான் இருக்கல, உன் புருஷன் நான் இருக்கல, அப்புறம் என்ன இதுக்கு மற்றவங்கள பார்த்து நீ பயந்து கிழிச்சிட்டு இருக்க? என்னை தாண்டி எவனாவது உங்ககிட்ட வந்துடுவானா? என்ன ஏதாவது பண்ணிடுவானா? இல்லை என்கிட்ட தான் கூப்பிட்டு போயிடுவானுங்களா? அந்த விட்டுருவானா? விட்ட மாட்டேன், பண்ண விட மாட்டேன் எதுவும், புரியுதா? புரியுதுங்க. அப்போ ஃப்ரீயாக இரு, என்ன ரிலாக்ஸாக இரு, நான் இருக்கேன்டி நான் இருக்கேன் அப்படின்றான். எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ இவன் இப்படி ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கத அப்படியே அவங்க ஃபேமிலியில் பார்க்குது. அதான் வாயனோட அத்தை மாமா அன்றைக்கி எல்லோரும் பார்க்குறானுங்க. பார்த்தா அவனுக்கு காண்டு தான் ஆகுது. ஏன்னா இத்தனை நாள் வாயனை அழுது தான் பார்த்துருக்கானுங்க, இப்போ சீக்கிரத்தை பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்காக காண்டாகுது. அப்படியே நிற்க ஒரு மாதிரி இருந்துச்சு தேங்கிட்ட வந்து. தேங் நீங்கள் எங்கள் வாயனை ரொம்ப நல்லா பார்த்துக்குவீங்க போல், ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காளே, இவளோட அந்த சிரித்த முகத்தை இதுக்குள்ளே நான் பார்த்ததே இல்லை. ஏன் இப்போ பார்க்கும்போது வகுறு இதோ? என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க இத்தனை நாள் சிரிச்ச முகத்தை நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன்னு. அதான் இப்போ ஏதாவது எனி ப்ராப்ளம்? இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல வந்தீங்களா? ஓகே ஓகே ஓகே, எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. என் பொண்டாட்டியை ஹாப்பியாக வச்சுக்க தானே எனக்கு பெருமை. அதுவும் சரிதான். போங்க, என் தங்கச்சி அங்கே வெயிட் பண்ணுறா பாருங்கள், அங்கே போங்க. சரி சரி போகிறேன் அப்படின்ட்டு அவனும் வந்து உட்கார்றான். அவங்க அம்மா பார்க்குறாங்க, டி இப்போ கித்துக்கிட்ட அவன்கிட்ட போய் தவலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி. அவனும் வாய் நல்லா இருக்காளம்மா, நிக் உனக்கு மேரேஜ் ஆயிருக்கு சரியா, அவ்வளோதான்,
வயனை பற்றிலாம் யோசிக்க தேவையில்ல. அதுவும் நீ வயனை பற்றி தயவு செஞ்சு யோசிக்க தேவையில்லை, விட்டுரு. அது இல்லைம்மா, ஆளே மாறிட்டால, அதான் சொன்னேன், விடுங்க. அவன் வேறு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான்டா, சும்மாரு அப்படின்றாங்க. ஸோ ஒரு வேளை வந்த வேலை முடிஞ்சதுட்டு வந்தாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஸோ அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே வாங்கிக்கிட்ட வந்து போயிட்டு வரோமா அப்படின்ட்டு அத்தை மட்டும் வாயினை கட்டி பிடிச்சி, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னா வேறு மாதிரி இருக்கும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். போயிட்டு வரேன், பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு அவ்வளோதான், கை கால்லாம் நடுங்கிடுச்சு, ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் நின்றுட்டுருக்கா. ஸோ எல்லோரும் ஃபைனலாக போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் தான் எனக்கு மூச்சே வருது. இப்போ தான் நெஞ்சில் கை வச்சுட்டு இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தேங்க அப்படியே ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு, என்ன நிம்மதியாக இருக்குது, எது நெஞ்சில் கை வச்சு அப்பாடி நிம்மதியாக இருக்குன்னு சொன்னேன், ஏன் அப்படி சொன்னேன்? அது அது வந்துங்க, அது ஏன் சொல்லக்கூடாதா? கொன்னே போட்டுரும் பார்த்துக்கோ. இந்த மாதிரி என்கிட்ட உருட்டிட்டு திரிற வேலை வச்சுக்காத. எதுக்கு இப்போ அப்படி சொன்னேன், அதுக்கான ரீசனை மட்டும் சொல்லு. இல்லை அவங்க அது 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 நான் ஒன்றும் இல்லை. இங்கே பாருவேன், என்கிட்ட ஏதாவது நீ சொல்லாமல் இருக்கியா என்ன? என்கிட்ட தான் மறைக்கிறியா? இல்லை இல்லை, என் கண்ணை பார்த்து சொல்லு, என்கிட்ட எதுவும் மறைக்கலன்னு சொல்றீ. ஏய், நான் பாருன்னு சொன்னேன். வயன் பாரு, என்ன பாரு, நிமிந்து பாருடி. இப்போ பார்க்க போறியா இல்லையா? கண்ணை பாரு, கண்ணை பாருடி. சரி, இப்போ சொல்லு, எதையும் இவ்வளோ நேரம் பயந்த? கண்ணை பார்த்து சொல்றீ. மூஞ்சி திருப்பிட்டு இருக்க, தலையை குனிஞ்சிட்டு இருக்க. உண்மை தானே சொல்கிற? அப்போ மூஞ்சி பார்த்து கண்ணை பார்த்து சொல்ல வேண்டியதானே? எதுக்கு தரையை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க? தரைக்கிட்டே பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்க. அப்போ என்ன பார்த்து சொல்லு. நீ ப்ளீஸ் எதனால வலிக்கு வரமாட்டேன் இரு அப்படின்ட்டு அவனோட ஃபேஸ் ரொம்ப கிட்ட கெழுக்கிறான். அப்படியே அவனோட ஐஸ் நேராக போய் தயங்கோட ஐஸ் தான் மீட் ஆகுது. அவனும் அவனோட கண்ணை விடாமல் பார்த்துட்டு, இப்போ சொல்லு, என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ சொல்கிறீ. அது வந்து என்கிட்ட என்ன சொல்லு. என்கிட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க ப்ளீஸ், என்னால் சொல்ல முடியாது, சாரி, என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ட்டு அவனை தள்ளி விட்டுட்டு போயிட்டா. கூட ரிமோட்டு வெளியே ஓடிட்டா. தேங்கலாம் என்னது என்கிட்ட சொல்லாமல் ஓடியா போகிறா அப்படின்ட்டு அவ்வளோ கோவம் வருது வாயன் மேலே. அப்படியே எங்கேருந்து அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்துருந்துச்சு இல்லை, ஏன்னா அவனை அவாய்ட் பண்ணிட்டு போனால் தேங்க் சுத்தமாக பிடிக்கல. என்னையே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு அப்படின்ட்டு பின்னாடியே ஓடி வரான். வாயன் அப்படியே நேராக கார்டனுக்கு தான் ஓடி போகிறான். ஓடி போய் அவளுக்கு ஒரு மாதிரி மூச்செல்லாம் வாங்குது, தலையெல்லாம் சுற்றுது, தேங்கிட்டார் இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமாக வேறு இருக்குது. என்ன பண்ணணுன்னு தெரில, உட்காந்து பொத்துன்னு அழுதுட்டு இருக்கா. அதை தவிர்த்து அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. பின்னாடியே தேங்க ஓடி வந்திருப்பான். ஓடி வந்து இப்படி அழுகிறத பார்த்துட்டோம். ஏய், இதுக்கு என்னை தள்ளி விட்டு வந்தா? தள்ளி விட்டுட்டு இங்கே உட்காந்து அழுகு தான் ஓடி வந்தியா? சாரி தேங்க. ஏய், எதுக்கிட்ட சாரி கேட்குற? நான் என்ன கேட்டேன்? இன்னும் கேட்டேன்னு கேட்குறேன். உனக்கு என்ன பிரச்சனை தானே கேட்டேன். சொன்னால் என்ன குறைஞ்சா போய் தொலைஞ்சிருவ உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு. அதான் சாரி கேட்குறேன்ல, என்னால் சொல்ல முடியாதுங்க, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இங்கே பாரு, நல்லா கேட்டுக்கோ. உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு என்கிட்ட சொல்கிற வரைக்கும் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், புரியுதா? என் ரூம் பக்கம் வந்துடாத, ரூம்குள்ளேயே விட மாட்டோம். நீ ரூமை விட்டு வெளில ஏறு, ரூம்குள்ளே வந்துடாத. என் ரூம் பக்கத்தில் தான் கெஸ்ட் ரூம் இருக்கும், அங்கேயே தங்கிக்கோ. என் அம்மா கேட்டேன், என் தங்கச்சி கேட்டேன், நான் சொல்லிக்கிறேன். நீ ஒன்றும் சொல்லி கிளிக்க தேவையில்ல. என் ரூம் பக்கம் வந்துடாத, என்னை பார்க்காத, என்கிட்ட பேசாத. நானும் உன்னை பார்க்க மாட்டேன், நானும் உன்கிட்ட பேச மாட்டேன், புரியுதா? உனக்கா என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணும்போது அந்த சொல்லு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுவா இல்லை பேச வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். என்ன அவாய்ட் பண்ணிட்டு போகிறீல்ல, என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்கிறீல்ல, அப்போ கடை அப்போ ஏன்டி என்கிட்ட வந்து பேசணும்? நீ என்ன பார்க்கணும்? நான் எத்தனை பொண்ணால் கூட்டுறேன், யாவ பொண்ணால் இருப்பேன். நீ இதுக்கு அடுத்து என்கிட்ட வராத, என் பொண்டாட்டின்னு சொல்லாத, நானும் என் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டேன், புரியுதா? அப்படின்ட்டு
கத்தி விட்டுட்டு போயிட்டான். எனக்கா செம்மையா ஹர்ட் ஆயிடுச்சு. அவன் செருப்பால அடிச்சிருந்தா கூட அவளுக்கு இவ்வளோ வலிச்சிருந்துருக்காது போல. இவன் இப்படி சொல்லிட்டு போனவும் ரொம்ப வலிக்குது போல. அப்படியே பின்னாடியே ஓடி வரா. தேங்க தேங்க நில்லுங்க தேங்க இப்படிலாம் சொல்லிட்டு போகாதீங்க. எனக்கு நீங்கள் தான் முக்கியம். நான் எப்படி உங்ககிட்ட பேசாமலாம் இருப்பேன். தேங்க நில்லுங்க தேங்க. தேங்கா யாரோ என்னமோ எங்கிட்டாவது பேசு, என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். எனக்குலாம் செம்ம அழுகையாக வருது. அப்படியே அவன் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டான். கதவை சாத்திட்டு அவனுக்கே ஒரு மாதிரி, நான் எதுக்கு இந்த பிள்ளைகிட்ட இவ்வளோ கோவப்பட்டேன், நான் ஏன் இவகிட்ட இப்படிலாம் சொன்னேன், ஒரு வேளை நம்மளுக்கும் ஐயே அச்சிச்சி அவளாவது சொல்லிட்டோம், அவாய்ட் பண்ணிட்டு போனால அவளே வந்து சொல்லுவா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நின்றுட்டுருக்கா. இருந்தாலும் வா விட்டாங்க கதவை தட்டி, எங்க ப்ளீஸுங்க வெளில வாங்க, நான் என் டிப்லாம் கேட்டு என்னங்க சொல்லுவேன், எனக்கு சில இது இருக்குது, நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன்னு தெரில, நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அடிங்க இல்லை என்னனாலும் பண்ணுங்கள், ஆனால் இப்படிலாம் சொல்லாதீங்க, என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அழுக்கழுக்கையாக வருது அப்படின்ட்டு கதவையே தட்டிகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு தட்டிகிட்டு இருக்கா. அழியா பார்த்துட்டு, அண்ணி என்னாச்சு, இப்போ எதுக்கு அழுதுகிட்டே அண்ணன் கதவை தட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்களும் உள்ள போக வேண்டியதானே, இல்லையா உன் அண்ணன் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு எடுத்து என்னை பார்க்காத ரூம்குள்ளே வரான்னு சொல்லி என்னை சொல்லிட்டாரு, கதவை திறக்க மாட்டிக்காரு. என்னது, கதவை திறக்க மாட்டேங்கிறானா, நீங்கள் இருங்க நான் பேசுகிறேன், நீங்கள் அழுக்காதீங்க, ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆயிருங்க, ரிலாக்ஸ் ஆயிருங்க. தேங் அண்ணா அண்ணா என்னடி, கதவை தர, அண்ணி அழுதுட்ருக்காங்க. யாரும் அண்ணி, நான் வாயின் அண்ணியை சொல்கிறேன், அப்போல்லாம் யாரும் எனக்கு தெரியாது. அண்ணா விளையாடாத, அண்ணி ரொம்ப அழுகுறாங்க, எனக்கே பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. அழுதுட்டு போட்டோம், உனக்கே பாவமாக இருக்குது, எனக்கெலாம் ஒன்றும் இல்லை, போ சொல்ல அவளை அப்படியே. அண்ணா விளையாடுறியா, நான் எங்கடி விளையாடுறேன், நான் ஒன்றும் விளையாடல. அண்ணா ப்ளீஸ் கதவை தர, அண்ணி உண்மையாக ரொம்ப பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போ தேங்க் ஒரு செகண்ட் தோணுது, என்ன ரொம்ப அழுகிறாளா அப்படின்னு தோணுது. இருந்தாலும் அழுதாகட்டும் அப்படின்னு தான் தோணுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்கிட்ட வந்து சொல்ல சொல்லு, அப்புறம் நான் கதவை திறக்கிறேன். அதெல்லாம் திறக்க மாட்டேன் அப்படின்ட்டான். லியாவுக்கு என்ன பண்ண தெரில, வாயின் ரொம்ப அழுகிறா. அவகிட்ட வந்து அண்ணி அண்ணன் கோவமாக இருக்கான், ஸோ இப்போ நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி அவன் கண்டிப்பாக கன்வின்ஸ் ஆக மாட்டான், டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வாங்க என் ரூமில் வந்து படுத்து தூங்கிக்கோங்க, நம்ம நாளை காலையில் எப்படியும் ஒரு ரூமை திறந்து வெளில வருவான்ல, அப்போ பார்த்துக்கலாம். என்ன உங்ககிட்ட பேச மாட்டேன்னு தானே சொல்லிட்டான், நீங்களும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான்ல, எத்தனை நாளைக்கு அப்படி இருந்தாலான்னு பார்த்துடலாம். பசங்க இப்படி தான் பண்ணுவானுங்க, 2 நாள் போச்சுன்னா அவங்களே வந்துடுவானுங்க வழிக்கு, கண்டுக்காதீங்க வாங்க. இல்லை இல்லையா உன் அண்ணன் சீரியஸாக சொன்னார், ரொம்ப கோவமாக வேற சொன்னார். அதெல்லாம் அப்படி தான், கண்டுக்காதீங்கன்றல, விட்டுருங்க, அவன் அப்படி தான் கொஞ்சம் லூசு மாதிரி, புத்தி பேதலிச்சு போச்சு, விட்டுருங்க, அவனே வருவான், நீ நான் தான் சொல்கிறல, நீங்கள் என்ன நம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் வாங்க, அவன் எத்தனை நாளைக்கு இப்படி இருந்தாலும் நம்மளும் பார்த்துடலாம் வாங்க அப்படின்ட்டு வாயனை கூட்டு போகிறானோ. வாயனை அழுதுகிட்டே தான் இருக்கா. தேங்க அப்படியே காதுகிட்ட கதை வச்சு கேட்டுட்ருக்கான், என்ன சத்தத்தே காணும், போயிட்டாலோ ரொம்ப கெஞ்சான்னு எதிர்பார்த்தோமோ அப்படின்ன மாதிரி பார்த்துட்ருக்கான். பார்த்தா வாயனோட சத்தமே கேட்கல, என்னடா இது சத்தமே கேட்கல, ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா அப்படின்ட்டு கதை வேறு திறந்து பார்க்குறான். பார்த்தா வாயன் அங்கே இல்லவே இல்லை. அவள் லியா கூட போயிட்டுருக்கதை பார்த்ததும் நினச்சேன், இந்நேரம் இந்த லியா வராமல் இருந்தால் வாயன் என்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பா. எல்லாத்துக்கும் கறந்து குடிச்சத்தை தான். நான் இங்கே ஒருத்தன் கோவமாக இருக்கேன், பேச மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன், வந்து காலை பிடிச்சி கெஞ்சுவான்னு பார்த்தா என் தங்கச்சி கூப்பிட்டான்னு பின்னாடியே போகுது பார்த்தியா, இரு மன்னிச்சு விட்றலான்னு பார்த்தேன், செத்துட்டேன் வாய் செத்துட்ட அப்படின்னுட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வாயனா தேங்க எப்போ வருவான் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா. இருந்தாலும் ஃபேஸில் வந்து ரியாக்ஷன் காட்ட மாட்டேங்கிறா. ஏன்னா லியா வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சொல்லி தந்துட்டு இருந்திருப்பா. என்னன்னு கிட்ட நீங்கள் ரொம்ப கெஞ்ச அவன் வந்து அப்படியே மிஞ்சிட்டே தான் இருப்பான். நீ பாட்டு கெஞ்சிட்டோம் அப்படின்ட்டு கெத்து காமிச்சிட்டே தான் இருப்பான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவனை கண்டுக்காத மாதிரியே நடிங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே பூனைக்குட்டி மாதிரி உங்கள் பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் கெஞ்சாதீங்க, ஃபேஸில் காட்டிக்காதீங்க, உள்ளக்கே வச்சுக்கோங்க சரிங்களா அப்படின்றப்பா. ஸோ வாயனுமே அப்படியே குக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. அத்தை பார்க்குறாங்க, என்ன வாயன் வழக்கத்து மாற கொஞ்சம் சிடுமூஞ்சி மாதிரியே தெரியுது அப்படின்ட்டு வாயன் கிட்டே கேட்குறாங்க, என்னாச்சுமா வாயன், ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லை அத்தை, நான் நார்மலாக தானே இருக்கேன். ஓ நார்மலாக தான் இருக்கியா? ஆமாம் அத்தை நார்மலாக தான் இருக்கேன். சரிம்மா தேங்கங்க போய் கூட்டு வா. நான் போக மாட்டேன். என்னது, நீ போக மாட்டியா? ஆமாம் நான் போக மாட்டேன், நீங்களே வேணா போய் கூப்பிட்டுக்கோங்க அத்தை. என்ன இந்த பொண்ணு சொல்கிறா? இல்லையா மா, அதான் நீ போக மாட்டேன்றாங்கல்ல, நீ வேணா போ.
என்ன இவ்வளோ இப்படி சொல்கிறா, சரி நம்மளே போவோம் அப்படின்ட்டு போகிறதுக்குள்ளே தேங்கி கீழே இறங்கி வரான். அப்படியே வந்து வாயனை பார்க்குறான். வாயனா ஆஹா தேங்க கண்டு கூட இல்லை. அவன் பாட்டுக்கு அப்படியே நின்று சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கா மாமனாருக்கு. மாமனார் பார்க்குறாரு, என்ன ரெண்டு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ தேங்க அப்படியே வந்து உட்காடுறான். கொஞ்சம் அப்படிலாம் பண்ணி பார்க்குறான். ஒரு ரியாக்ஷன் இல்லை அவனுக்கே. ஒருவேளை தேவையில்லாமல் ஏதோ சொல்லிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்லையா அதெல்லாம் நோட் பண்ணிட்டு சாவுடா சாவு நீ அளவா வச்ச உனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ வாயினுமே தேங்க சாப்பாடு எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு பிளேட் எடுத்து வைக்கிறா உடனே. மா நீங்கள் எடுத்து வைங்க, வேறு யாரும் எனக்கு எடுத்து வைக்க தேவையில்ல. என்ன ஒரு மார்க்கமாக பேசுகிறான் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. ஸோ இதோட அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வரடா சி லேட்டர்.